முதல் வாசகம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாம்வேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 4 முதல் 5 முடிய, 12 முதல் 14 முடிய மற்றும் 16. அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரைப்பால் அவனது வழிபரப்பு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டே என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது. உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவனது வழிபரப்பு என்றென்றும் நிலைத்திருக்கும். 2ஆம் வாசகம். எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனம் 13 மற்றும் 16 முதல் 18 முடிய மற்றும் 22. சகோதரர் சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினருக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயல்களால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்கள் இனங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராயிருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்திக்கும் வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே யோசேப்பு நடந்து கொண்டார். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனம் 16 மற்றும் 18 முதல் 21 முடிய மற்றும் 24. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார்.
யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மக்கு புகழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் புனித சூசையப்பர் திருவிழா நல்வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் இறையாசிரையும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று மார்ச் மாதம் 19ஆம் தேதி நம் தாய் திருச்சபை அன்னை மரியாளின் அன்பு கணவரும் இயேசுவின் வளர்ப்பு தந்தையுமான புனித சூசையப்பருடைய பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது. தவக்காலத்தில் 2 பெருவிழாக்களை கொண்டாடுகிறோம். ஒன்று, இன்று மார்ச் மாதம் 19ஆம் தேதி புனித சூசையப்பருடைய பெருவிழா. அடுத்து மார்ச் மாதம் 25ஆம் தேதி இயேசுவினுடைய பிறப்பு அறிவிப்பின் பெருவிழா. இந்த நாளிலே புனித சூசையப்பர் புனித யோசேப்பு என்றும் புனித வளனார் என்றும் பாசத்தோடு மக்களால் அழைக்கப்படுகிறார். பொதுவாக சொல்லுவார்கள், வாயுள்ள பிள்ளை பிழைச்சிக்கிறோம், அவனுக்கு வாய் பேச தெரியுதா, அவனால் பிழைக்க முடியும், எப்படியும் சமாளிச்சுக்கிடுவான், எப்படியும் பிழைச்சிக்கிடுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் விவிலியத்தில் பார்க்கிற பொழுதும் பாரம்பரியத்தினுடைய சில நூல்களை வாசிக்கிற பொழுதும் புனித சூசையப்பர் இந்த கூற்றுக்கு சற்று மாறானவர். மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரம் 18 முதல் 25 வரை புனித யோசேப்பினுடைய அழைப்பு நிகழ்ச்சி. அன்னை மரியாளுக்கும் புனித சூசையப்பருக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிற நிலையில் அவர்கள் கூடி வாழும் முன்பே அன்னை மரியாள் கருவுற்றிருக்கிற செய்தி அவருக்கு தெரிய வருகிறது. இந்த சூழலில் அவர் எப்படியாக நடந்து கொள்கிறார்? மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகிறார். இவ்வாறு அவர் சிந்தித்து கொண்டிருக்கிற பொழுது கடவுளுடைய தூதர் அவருக்கு தோன்றி, சூசையே, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், அவர் கருவுற்றிருப்பது பரிசுத்த ஆவியினால் தான் என்று சொன்ன மாத்திரத்திலேயே புனித சூசையப்பர் அமைந்த உள்ளத்தோடு அதை கடவுளுடைய திருவுளமாக ஏற்று அந்த மத்தேயு 1 அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். புனித சூசையப்பர் யோசேப்பு தூக்கத்திலிருந்து வெளித்திலிருந்து ஆண்டவருடைய தூதர் தமக்கு பணித்தவாறே அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து மத்தேயு நற்செய்தி 2ஆவது அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அன்னை மரியாள் தூய ஆவியால் கருவுற்று ஆண்டவர் இயேசுவை பெற்றவுடன் ஏரோது அரக்கன் இக்குழந்தை இயேசுவை பறிக்க கொலை செய்ய வழி தேடுகிறான். அச்சமயத்தில் மீண்டுமாய் ஆண்டவருடைய தூதர் யோசேப்பு கனவில் தோன்றி இந்த செய்தியை சொல்லி, இதோ மரியாளையும் குழந்தையும் எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு ஓடி போகும், சொல்லும் வரை அங்கே இரும் என்ற 2வது கட்டளையையும் அமைந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்கிறார். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, புனித சூசையப்பருடைய அன்பு பிள்ளைகளே, புனித சூசையப்பர் வாய் பேசாது எதை பேச வேண்டுமோ, எங்கு பேச வேண்டுமோ, எவற்றை மட்டும் பேச வேண்டுமோ என்று அவர் அளந்து நிதானமாக பொறுமையாக சிந்தித்து ஜெபித்து தீர்மானித்து செயல்பட்டதால் அவர் இன்றைக்கு அநேக காரியங்களுக்கு திருச்சபையால் பாதுகாவலராக உயர்த்தப்பட்டிருக்கிறார். முக்கியமாக திருக்குடும்பங்களுக்கு அவர் பாதுகாவலர், நம் குடும்பங்களுக்கு பாதுகாவலர், திருமணமானவர்களுக்கும் பாதுகாவலர், கன்னியாக இருக்கிற அத்தனை பேருக்கும் அவர் பாதுகாவலர். இன்னுமாக பேய்களை வெல்லுகிற திறன் கொண்டவர், பிள்ளையில்லா குழந்தை பாக்கியமில்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பரிந்துரை செய்கிறவர், துயரத்தில் ஆறுதல் தருகிறவர், நோய் நொடிகளை தீர்ப்பவர், இன்னும் நல்ல மரணத்திற்கு உதவி செய்கிறவர் என்று சொல்லி நம் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2018ஆம் ஆண்டு புனித சூசையப்பரை பற்றி ஒரு திருமடலை எழுதியிருப்பார். பாத்ரிஸ் கோர்தே என்று சொல்லி, தந்தையின் இதயம். அதில் அவர் புனித சூசையப்பரை பற்றி 11 காரியங்களை சொல்லுகிற பொழுது மிக முக்கியமாக இந்த வாய் பேசாது, எதிர்த்து பேசாது, தேவையானது மட்டுமே, தேவையான காரியத்தை தேவையான நேரத்தில் தேவையான நபரிடமே சொல்லி அவர் இயேசுவுக்கு உகந்த ஒரு வளர்ப்பு தந்தையாக, இறை திட்டத்திற்கு உகந்த குடும்ப தலைவராக, ஒப்பந்தம் செய்யப்பட்ட மனைவிக்கு மரியாவுக்கு உகந்த பிரமாணிக்கமுள்ள கணவராக இருந்தார். பிரான்சிஸ் அசிசியார் சொல்லுவார், யூஸ் த வேர்ட் டூரிங் த ப்ரீச்சிங் இஃப் இட் இஸ் நெசசரி, தேவையானால் மட்டுமே பேசு உன் போதனையில் என்று சொல்லி. புனித சூசையப்பர் அவருடைய வாழ்க்கையை நற்செய்தியிலும் பார்க்கிற பொழுது, அவரை பற்றி எழுதப்பட்ட வரலாற்று நிகழ்ச்சிகளை பார்க்கிற பொழுது, அவர் ஜெபத்திலும் உழைப்பிலும் நேர்மையான வாழ்க்கையிலும்
மனைவிக்கு பிரமாணிக்கும் தனக்கு கடவுள் கொடுத்த அந்த குழந்தை இயேசுவுக்கு ஒரு அன்பான பொறுப்புமிக்க தந்தையாகவும் இருந்து பேசாது ஆனால் எல்லாவற்றையும் சாதித்தார். நாமும் இறை திட்டத்தை அமைந்து உள்ளத்தோடு ஏற்று நம் குடும்பத்திலும் வாழுகிற இடத்திலும் பணி செய்கிற இடத்திலும் எது தேவையோ அதை மட்டுமே அதற்கு உரிய நபரிடம் மட்டுமே நாம் பேசுவோம். கடவுள் நம்மையும் நம் குடும்பங்களையும் சமாதானத்திலும் அமைதியிலும் உறவிலும் மகிழ்ச்சியிலும் ஆசீர்வதிப்பார். அன்னை மரியாளின் அன்பு கணவர் சூசையப்பருடைய பரிந்துரை, திருக்குடும்பத்தின் பாதுகாவலர் சூசையப்பருடைய பரிந்துரை, நம் ஆண்டவர் இயேசுனுடைய வளர்ப்பு தந்தை சூசையப்பருடைய பரிந்துரை உங்களுக்கும் நம் அனைவருக்கும் நம் குடும்பங்களுக்கும் நிறைவாக இருப்பதாக. புனித சூசையப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவருக்கும் புனித சூசையப்பர் திருவிழா நல் வாழ்த்துக்களும் ஜெபமும் இறை ஆசீரும்.